வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோன்னு பாருங்கள். கார்ன், ராஜ்மா, கடலைப்பருப்பு வச்சு நல்லாவே நைட்டு ஊற வச்சிட்டோம். இதெல்லாம் ஃப்ரெஷ் கார்ன் தான், நம்ம ஆவியில் வேக வச்சுருக்கோம். அது கலக்கிறதுக்கு வெங்காயம் வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டுட்டு சாப்பிடும்போது கலந்து கொஞ்சம் பெப்பர் பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அது பல்ல படுறது மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக முந்திரியும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பப்பாயா ரொம்ப நல்லா கிடச்சிது. நேற்று கடை வீதி போகும்போது வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி பைனாப்பிளும் சூப்பராக நல்லா இருந்தது. இது அப்படியே தேன் மாதிரி இருக்குதுங்க. இந்த பப்பாயா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெந்தய சாதம் தாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஊர் ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு நமக்கு பீட்ரூட் தயிர் பச்சடிங்க. இது சாப்பிடும்போது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அதனால் நான் கலக்காமல் வச்சுருக்கேன். இந்த வெந்தய சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெறும் நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், வெந்தயம் எல்லாம் போட்டு நீங்கள் நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு அரிசி போட்டுட்டு நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்களோ அது மாதிரி போட்டுட்டு 1 கப்பு ஃபுல்லாக தேங்காய் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசமாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வெந்தய சாதம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பைசி இல்லாமல் இது ரொம்ப மைல்டாக காரமாக அந்த நல்லெண்ணெய் வாசத்தோட பூண்டு எல்லாம் போட்டதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.